மதுரை ஓபுலா படித்துறை பகுதியில் உள்ள பழைய பேப்பர் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. காட்சிகளில் நாம் பார்க்கின்றோம். தீ கொழுந்துவிட்டு எரிவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்தடுத்த கடைகளுக்கும் தீ வேகமாக பரவி வரக்கூடிய சூழல் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நம்மோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு களத்திலிருந்து இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, காட்சிகளிலேயே தெரிகிறது பெரிய அளவிலான தீ விபத்து என்று. இதனை கட்டுப்படுத்தும் பணியில் எத்தனை வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன? விவரம் என்ன? பாலா, மதுரை வைகை தென்கரை பகுதியில் ஓபுலா படித்துறை பகுதி இருக்கிறது. இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, அதே போல பேப்பர் குடோன்கள், லாரி சர்வீஸ் உள்ளிட்ட பல்வேறு கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் சரியாக ஒரு 8:30 மணியளவில் பழைய பேப்பர் குடோன் ஒன்றில் சிகரெட் புகையால் ஏற்பட்ட இந்த தீ விபத்து என்பது அடுத்தடுத்த கடைகளுக்கு தீ என்பது வேகமாக பரவி மளமளவென பற்றி எரிந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை பிரதான போக்குவரத்து பகுதி மதுரை வைகை தென்கரை பகுதியிலிருந்து பெரியார், கீழவாசல், நெல்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வாகனங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் தான் இந்த தீ விபத்து நேர்ந்திருக்கிறது. அடுத்தடுத்த கடைகளுக்கு தீ விபத்து என்பது தொடர்ந்து தீ என்பது பரவி வந்த நிலையில் தற்போது தல்லாகுளம், பெரியார் பேருந்து நிலையம், அதே போல மதிச்சியம், மேலனுப்பானடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தீயணைப்பு நிலையங்களிலிருந்து 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு தற்போது தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் அந்த வாட்டர் பிரஷர் பம்புகள் மூலமாக தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல கிரேன்களுடைய உதவி மற்றும் உதவியினுடன் அந்த தீய பொருட்களையும் அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து மதிச்சியம் காவல்துறையினர், தல்லாகுளம் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் நேரில் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தீ விபத்தை பொறுத்தமட்டில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்திருக்கின்றன. அதே போல ஒரு டாடா ஏசி வாகனம் முற்றிலுமாக இருந்து சேதமடைந்திருக்கிறது. இருசக்கர வாகனங்கள், குளிர்சாதன பெட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் இந்த தீயில் இருந்து சேதமடைந்திருக்கிறது. தற்போது தீயை அணைக்கும் பணியும் முழு வீச்சில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தீ விபத்து எதனால் நேர்ந்தது என்பது குறித்தும் காவல்துறையினர் தங்களுடைய விசாரணை துவக்கியிருக்கிறார்கள். தற்போது வரை 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.